இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் இந்த புதிய நாளிலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 50ஆம் வசனம். அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான். தன்னுடைய மகன் மரண அவஸ்தையா இருக்கிறான், வீட்டில் வந்து அவனை குணமாக்க வேண்டும் என்று கூப்பிட்ட அந்த ராஜாவின் மனுஷனுக்கு இயேசு சொன்ன வார்த்தை, நீ போகலாம்பா, உன் குமாரன் பிழைத்திருக்கிறான். அப்ப பாருங்க, இந்த மனுஷன் நான் வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிடுறேன், ஆனா ஏசப்பா வீட்டுக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டாங்களே, நீ போன்னு சொல்லிட்டாங்களே, அவர் வந்தா எவ்வளவு நல்லா இருக்கும், என் மகனை தொட்டு அவனுக்காக ஜெபம் பண்ணா எவ்வளவு ஆசீர்வாதமா இருக்கும், அப்படின்னா என் மகனுக்கு ஒரு விடுதலை கிடைச்சிருமே, சுகம் கிடைச்சிருமே. இப்படிலாம் யோசிக்காம பேசாம நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் சொன்னதுதான் தாமதம். அந்த வார்த்தையை நம்பி அவன் போறான். பாதி வழியில போகும்போது அவன் வீட்டுல இருந்து ஆட்கள் வராங்க, உன்னுடைய குமாரன் சுகமா இருக்கிறான்டா. அப்ப பாருங்க, உடனே இந்த தகப்பன் எந்த நேரத்துல அப்படின்னு அவங்க ஒரு 7ஆம் மணி நேரம்ன்றாங்க. அந்த டைம் அவன் திங்க் பண்ணி பார்க்கான். இயேசு சொன்ன நேரமும் அவன் மகனுக்கு சுகம் கிடைத்த நேரமும் ஒன்றாய் இருந்தது. அதனால தன்னுடைய குடும்பத்தார் அனைவரோடும் இயேசப்பா மேல அன்பா விசுவாசமாய் அவன் இருந்தான் என்று எழுதப்பட்டிருக்கு. இப்ப பாருங்க, இயேசுவின் வார்த்தைகளை கேட்க கேட்கதான் நமக்குள்ள விசுவாசம் பெருகும். விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வார்த்தையிலிருந்து தான் நமக்கு. அப்ப இயேசு என்ன சொல்லுகிறார் அதுதான் அவனுடைய கவனமா இருந்தது. அப்ப அந்த வார்த்தையை கேட்ட அவனுடைய உள்ளம் அப்படியே விசுவாசத்தினால் நிறைந்தது. விசுவாசத்தினால் நிறைந்தவன் ஆண்டவர் சொன்ன வார்த்தையினுடைய வீட்டிற்கு போக ஆரம்பிச்சுட்டான். அவன் சந்தேகப்படவே இல்லை, போகவா வேண்டாமா யோசிக்கவே இல்லை, அல்லது இன்னொரு முறை இயேசுவை கூப்பிடுமா அவன் நினைக்கவே இல்லைங்க. பாருங்க, இன்னைக்கு ஆண்டுடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்து அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். கர்த்தருடைய வார்த்தை தான் நமக்கு நம்பிக்கையை தருகிறது. மனிதர்களுடைய வார்த்தை நிறைய நேரத்துல இருக்கிற நம்பிக்கையை என்ன செஞ்சிடும், குலைத்து போட்டு விடும். நம்மை சுற்றி நடக்கிற சூழ்நிலைகள் நமக்கு இருக்கிற கொஞ்சம் நம்பிக்கையும் அசைச்சிரும். நல்லா கவனிங்க. ஆகவே அதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டாம். வசனம் என்ன சொல்லுது, ஆண்டுடைய வார்த்தை என்ன பேசுது, நீ சுகித்திருப்பாய், நீ செழித்திருப்பாய், நீ குணமடைவாய், உன் வேதனை நீங்கி சுகமாய் இருப்பாய். இவ்வளவு ஆண்டவர் ஏதாவது உங்களை பார்த்து ரேமாவா பேசுறாரா, அந்த டைமிங் பேசுறாரா? ஒரு எதிர்பார்ப்போடு போகும்போது கர்த்தருடைய வசனத்திலிருந்து பிரசங்கிக்கப்படும் வார்த்தை உங்களுக்கு நேராக கடந்து வருதா? பிடித்து கொள்ளுங்கள், அந்த வார்த்தையை பெற்றுக்கொள்ளுங்கள் விசுவாசத்தோடு. இது எனக்கான வார்த்தை, இன்றைக்கு என்னுடைய தேவையை அறிந்து, இன்றைக்கு என்னுடைய எதிர்பார்ப்பை புரிந்து, இன்றைக்கு என்னுடைய சூழ்நிலைக்கு ஏற்றாற் போல இதைத்தான் கர்த்தர் பேசுகிறார் என்பதை உங்களால உறுதியாய் உணர முடியுமானால் அந்த வார்த்தையை நீங்க ஏற்றுக்கொண்ட உடனே உங்களை அறியாமலே உங்களுக்குள்ள ஒரு விசுவாசம், உங்களை அறியாமலே உங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை, இதை இன்றைக்கும் கர்த்தருடைய வார்த்தை செய்து கொண்டே இருக்கிறது. காரணம் என்ன தெரியுமா? இந்த வார்த்தையில ஜீவன் இருக்கு. காரணம் என்ன தெரியுமா? இந்த வார்த்தையில வல்லமை இருக்கு. இது ஒரு மனிதனுடைய வார்த்தை அல்ல, இது ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை, இது வல்லமையுள்ள தேவனுடைய வார்த்தை. இந்த வார்த்தையை யாரு நம்புறாங்களோ அவர்கள் கெட்டு போகிறதில்லை. இந்த வார்த்தையை யாரு நம்புறாங்களோ அவங்க வெட்கப்படுகிறதில்லை. ஆகவே அந்த மனிதன் இயேசுவின் வார்த்தையை நம்பி போனது போல இன்னைக்கு இயேசுப்பா உங்கள்ட்ட சொன்ன வார்த்தையை மட்டும் நம்புங்க. மற்றவர்கள், அதிகாரிகள் சொன்னது, மருத்துவர்கள் சொன்னது, அல்லது உங்களை சுற்றி இருக்கிற மனிதர்கள் சொன்னது, உங்க குடும்பத்தார் உங்களை பார்த்து சொன்னது, உங்களுடைய ஆசிரியர் உங்களை பார்த்து சொன்னது, உங்க நண்பர்கள் உங்களை பார்த்து சொன்னது, உங்களுடைய சத்துருக்கள் உங்களை பார்த்து சொன்னது, உங்களை வேண்டான்னு வெறுக்கிறவங்க உங்களை பார்த்து சொன்னது, இதெல்லாம் நீங்க மைண்டுக்கே கொண்டு வராதீங்க. இதெல்லாம் மனசுக்குள்ள உள் வாங்காதீங்க. கர்த்தருடைய வார்த்தையை மட்டும் உள் வாங்குங்க. அந்த வார்த்தையை நம்பி போங்க, அற்புதங்களை பார்ப்பீர்கள். தேவனே, நாங்கள் உம்முடைய வார்த்தையை நம்பி செல்வதற்கு எங்களுக்கு கிருபை தார். உம்முடைய வார்த்தையை நம்பி செயல்படுவதற்கு எங்களுக்கு கிருபை தார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.